ஜனநாயகன் படத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியினரும் திரை பிரபலங்களும் குரல் கொடுத்து வருகின்றனர். ஆனால் விஜயோ தாவேக நிர்வாகிகளோ திரைப்பட விவகாரம் குறித்து இதுவரை வாய் திறக்கவில்லை. ஜனநாயகன் பட தணிக்கை விவகாரம் தேசிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ள சூழலில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் விஜய்க்கு ஆதரவாகவும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை வரிசையில் இப்போது சென்சார் போர்டும் ஒடுக்குமுறைக்காக ஒன்றிய அரசால் பயன்படுத்தப்படுகிறது என்று சாடியுள்ளார். ஜனநாயகன் திரைப்படத்தை இப்படி முடக்க நினைப்பது படைப்பு சுதந்திரத்திற்கு முற்றிலும் எதிரானது எனவும், அதுவும் அரசியல் காரணங்களுக்காக முடக்கப்படுவது இன்னும் ஆபத்தானது என்று கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறியுள்ளார். வேண்டுமென்றே ஜனநாயகன் வெளியீட்டை பாஜக நிறுத்தி வைத்து தமிழ் மக்களின் உணர்வுகளை அவமதிப்பதாக கன்னியாகுமரி காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் விமர்சித்துள்ளார். ஜனநாயகன் வெளிவராத ரகசியம் பாஜக தலைவர்களுக்கு தெரியும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். அரசியல் ரீதியா கொடுக்கிற நெருக்கடி எல்லா துறையிலையும் இப்ப திரைப்பட துறைக்கும் நெருக்கடி கொடுக்குறாங்க. அதை தான் எங்க தலைவர் எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் அது இன்னொருவருக்கும் உள்ள ரகசியம். அவங்க கிட்ட கேட்டா தெரியும் ஏன் அது வரல அப்படின்னு. காங்கிரஸ் ஆதரவு குறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன், பாஜகவின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ் பேசுகிறது என கூறியுள்ளார். பாஜக தங்களுடைய ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லா துறைகளிலும் தலையிட்டு தங்களுடைய எதிரிகளை மடக்குவதற்கு, அவர்களை தன்வழிக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்பது உலகம் அறிந்த உண்மை. அந்த வகையிலே காங்கிரஸ் இப்பொழுது விஜய்க்கு ஆதரவாக என்று சொல்வதை விட பாஜக விஜயை தங்கள் பக்கம் இழுப்பதற்காக ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறது. அதை ஒன்றிய தணிக்கை குழுவின் மூலமாக அதை செய்கிறது என்ற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே தான் விமர்சிப்பதாக நான் பார்க்கிறேன். திரைப்பிரபலங்கள் பலரும் விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளனர். நடிகர் சிம்பு வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பின்னடைவுகள் உங்களை ஒருபோதும் தடுத்து நிறுத்தியதில்லை என்றும், இதைவிட பெரிய புயல்களை கடந்துள்ளீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தேதி எதுவாக இருந்தாலும் ஜனநாயகன் வெளியாகும் நாள்தான் பொங்கல் என்று நடிகர் ரவிமோகன் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். இதேபோல் நடிகர் CB சத்யராஜ், இயக்குநர்கள் அமீர், வெங்கட் பிரபு, கார்த்திக் சுப்ராஜ் உள்ளிட்டோரும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஜனநாயகன் விவகாரம் தேசிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ள போதிலும் விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகளோ இதுவரை வாய் திறக்காதது ஏன் என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள CPM மாநில செயலாளர் சண்முகம், தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் இழுத்தடிக்கும் தணிக்கை வாரியத்தின் செயல் குறித்து சம்பந்தப்பட்ட ஜனநாயகனே வாய்மூடி மௌனியாக இருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார். வாரியத்தை குறை சொன்னால் ஒன்றிய பாஜக அரசை குறை சொன்னதாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்தில் படம் வெளியாவது தள்ளி போனாலும் பரவாயில்லை, தன்னை பாதுகாத்துக் கொண்டால் போதும் என்று எதுவும் சொல்லாமல் இருக்கிறார் என்று விஜயை விமர்சித்துள்ள அவர், மற்றவர்கள் எல்லாம் பதறி கதறி என்ன ஆகப் போகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.